எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஹேண்ட்ஸம் கிங்கான தயாங்கோட கதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, அன்எக்ஸ்பெக்டட் பேபி வித் ப்ரொஃபசர் டாடி அதுதான். ஓகே. இதுக்கு நம்ம வந்து இன்ட்ரோன்னு சொல்லிட்டோம் அப்டின்னா, இதில் வந்து தெயாங்க்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 4 வயசில் ஒரு குழந்த இருக்குது. பட் அவன் ஒய்ஃப் வந்து உயிரோட இல்லை அவன் கூட. அப்படிங்கிறதால அவனுடைய லைஃப் வந்து சிங்கிள் டேடாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு நீங்கள் உங்களை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பயங்கரமாக ஒரு செல்லமாக வளர்ந்த பொண்ணு. ஏன்னா உங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். பயங்கர செல்லம். வீட்டில் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களை திட்ட மாட்டாங்க. தெயாங் வந்து உங்களுடைய கிளாஸ் சார் தான். உங்களுக்கும் தெயாங்க்கும் ஆகவே செய்யாது. செம்மையாக முட்டிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செம்ம ரிச்சு. இப்போ தெயாங் வீட்டில் ரிச்சுன்னா, தெயாங் வீட்லேயும் ரிச்சு தான். ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் டபுள் மடங்கு ரிச்சு. நீங்கள் ரொம்ப செல்லம், யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க, அடங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலேஜில் நீங்கள் ஆக்சுவலி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பிரின்சிபல் ரூம் முன்னாடி தெயாங் உங்களை நிப்பாட்டியிருக்கான். நிப்பாட்டிட்டு ஆக்சுவலி பிரின்சிபல் சார் வராங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் திட்டுறாங்க. ஆனால் உங்களை மட்டும் திட்டலை. ஏம்மா இப்படி பண்ணுற, கிளாஸ்க்கு போம்மா, ஒழுங்காக படிம்மா அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் பேசுகிறாங்க. அப்புறம் வந்து உங்களை கிளாஸுக்கு போக சொல்லிடுறாங்க. தெய்யங்க்கு செம்ம காண்டா இருக்குது. சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? அதுங்கெல்லாம் பிள்ளைங்களா சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி பண்ணுறதால தான் சார் அந்த பிள்ளைங்க இப்படி ஆவாமல் அலையுதுங்க. காலேஜில் படிக்கிற மாதிரியா இருக்குது. எனக்கு இந்த காலேஜில் வேலை பார்க்கவே வசமாக பிடிக்கல சார். அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட் தான். மற்றவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதேமாரி தான் அந்த பொண்ணுக்கு இருக்கணும். அது என்ன அந்த பொண்ணுக்கு மட்டும் அவ்வளோ பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க? இல்லைப்பா, அவன் அப்பனுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்னு தெரியாது. விட்டுப்பா, இன்னும் ஒரு 2 வருஷம் தான். அந்த பொண்ணு முடிச்சுட்டு போயிடுவா. அப்புறம் பிரச்சனை இல்லை. என்னமோ பண்ணிட்டு போகிறா. அவள் பாஸ் ஆகிறோ இல்லையே நமக்கு பிரச்சனை இல்லை. அவள் பாட்டுக்கு காலேஜுக்கு வந்து என்னமோ பண்ணிட்டு போகிறா. நீ விட்டுப்பா, அவளை மட்டும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த அந்த பிரின்சிபலே சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த சைடு தெயாங்க பார்த்து இப்படி ஒன்று அக்கெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போகிறீங்க. அவனுக்கு செம்ம காண்டு. இப்படியும் உங்களை பார்த்து இப்படி முறைச்சிட்டே இருக்கான். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கிளாஸ்க்கு போயிட்டீங்க. ஆனால் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் கவனிப்பீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் படிக்கிற பொண்ணு தான். ரொம்ப மோசமாலாம் படிக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு இப்போ ஒரு 75% கிளாஸ் டைமிங்லலாம் உங்களுக்கு பண்ண மாட்டீங்க. மற்றபடி கொஞ்சம் இந்த வெளியில் சுற்றுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படிங்கிறதால தான் தெயாங்கிட்ட அடிக்கடி மாட்டிடுவீங்க. ஏன்னா அவன் கிளாஸ் சாருங்கிறதால எப்படியாச்சும் நீங்கள் மாட்டிடுவீங்க. இப்போ அவன் கிளாஸ்க்கு வந்து அவ்வளோ ரக்கட்டாக தான் வரான். முக்கால்வாசி உங்ககிட்ட கேள்வி கேட்கவே மாட்டான். அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் ஏதாச்சும் அவனை பார்த்தாலே கூக்குமாக்கா சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறனே தெரியாது. பிரின்சிபல்கிட்ட போய் நிறுத்தினாலும் அவங்க இதை தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு கை கழுவி விட்ட இதுனே நினச்சிக்குவோம். நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்களோ அவ்வளோக்கு மார்க் போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி உங்ககிட்ட எந்த உரண்டையும் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன கேட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரியே தேங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆக்சுவலி வந்துட்டான். இப்படி தான் கிளாஸ்லாம் எடுக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. என்னடா எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. என்னடா எனக்கு வாந்திலாம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக தெய்யங்கிட்டலாம் கேட்கவே இல்லை. நீங்கள் ஓடிட்டீங்க கிளாஸை விட்டு. எதுக்கு இந்த சனியை இப்போ வெளில ஓடுது அப்படிங்கிற மாதிரி தேங்க இப்படி யோசிக்கிறான். என்னமோ ஒன்று எதுக்கோ போய் ஒளிகிறான் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் போய் வாமிட்லாம் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வாரீங்க. அவன் உங்கள் ஃபேஸை இப்படியே பார்க்குறான். என்ன இவன் மூஞ்சில் பேய் அடித்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறான். அப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுமே சரி ஏதோ நார்மல் வாமிட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு ஆக்சுவலி நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் வந்து எப்படி ஒரு ஒரு 2 மந்த் எப்படி சொல்ல ஒரு 10 டேஸாக உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது வாமிட்லாம். சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி தலைலாம் கிறுகிறுன்னு சுற்றிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அப்படிலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே செம்ம பெரிய நியூஸு. உங்கள் அப்பா தள்ள இடியே இறக்குன மாதிரி இருக்குது. உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் கொஞ்சம் கேர் பண்ணிக்கல அப்படிங்கிறதால அவளுக்கு வந்து இப்படி ஒரு சிம்டம்ஸ் கொஞ்சம் ஹெவியாக காட்டியிருக்கு. அவளுக்கு கொஞ்சம் பிளட் இல்லை, நாங்கள் கொஞ்சம் பிளட்டு ஏற்றுறோம், சரியாயிரும். ஆனால் உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் ஆயிடுச்சாவா? என் பிள்ளை காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆவா? அவள் பசங்கக்கிட்டலாம் அவ்வளோ க்ளோஸாக பேசவே மாட்டாளே. எனக்கு என் பொண்ணை பற்றி நல்லா தெரியும். அவள் கொஞ்சம் சுத்தணும்னு நினப்பா.
அதுக்குன்னு அவள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவள் பண்ண மாட்டா. என் பொண்ணை பற்றி தெரியும். அவள் பசங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணுறேன்னு கூட இதுவரை அவள் எங்கே போனாலும் நான் 4-5 பேரை அவளை பின்னாடியே நான் ஃபாலோ பண்ண வைப்பேன். ஏன்னா எங்கேயும் என் பொண்ணு கெட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் எங்களை மாரி எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மண்டே பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணுன்னே தெரியல. அப்புறம் தான் உங்கள் அப்பா டேரெக்டாக அவங்கள வந்து உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, இந்த குழந்தைய வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைங்க, அது ஆக்சுவலி 3 மந்த்து கிட்ட தாண்டிருச்சு. பேபி ஆயிட்டு. இப்போ வந்து நம்ம இது பண்ணனா அவளோட உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கும். அவள் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு அதுக்கு மேலே ரொம்ப இதாயிட்டு என்ன செய்கிறதுனே தெரில. உங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா நல்லா சரியாக போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதால ரொம்ப கேஷுவலாக தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் டைரெக்டாக அவங்க அப்பா உங்ககிட்ட வராங்க, "இங்கே பாரும்மா, அப்பா சொன்னா நீ வந்து கேட்பியா?" அப்படின்னு. கேட்குறேன்ப்பா. உண்மைய சொல்லுவியா?" சொல்கிறேன்ப்பா சொல்லு." "உனக்கு ஏதோ ஏதோ இருக்காம்மா?" "பா என்னப்பா சொல்கிற? நான் லவ் பண்ணா தான் நான் உன்ட்டே வந்து சொல்லிடுவேனே, இவனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் எப்படிப்பா உனக்கு தெரியாமல் நான் லவ் பண்ண போகிறேன்?" "ஆமாம்மா, உனக்கு தெரியாமல் எப்படி நீ லவ் பண்ண போகிற?" அப்படின்னோடனே உங்கள் அப்பாவோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. நீங்கள் நல்லாவே நோட் பண்ணிட்டீங்க. "அப்பா என்னப்பா ஆச்சு? சொல்லுப்பா, என்னன்னு சொல்லுப்பா" அப்படின்னோடனே, "அது எப்படிம்மா என் வாயால் சொல்லுவேன்? அப்பா நான் சொல்லுன்னு சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப உலுப்பி கேட்குறீங்க. உங்கள் அப்பா ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி அதை பார்த்து ஒன்றுமே புரியல. "என்னப்பா வந்திருக்கு? எனக்கு எதுவும் ஏதோ ஒரு பெரிய நோய் எதுவும் இருக்காப்பா?" அப்படிங்கிற மாதிரி. "இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு. "பின்ன என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு உங்கள் அப்பா ரொம்ப இதாக கேட்டோன்னே, "நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா" அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. "நான் எப்படிப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "எவன் பார்த்தான் அந்த டாக்டரு? நான் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்? என்ன பைத்தியக்காரங்களா? நான் எவன் கூடயுமே ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை. அப்போ நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையில் கையை வைக்கிறீங்க. "இல்லைப்பா, இந்த 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 ரிப்போர்ட் கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும்ப்பா. இது நடக்க பாசிபிளே இல்லைப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. "சரிம்மா, சரி சரி சரி. இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் உன்னை 4-5 பேர்கிட்ட நான் ஆக்சுவலி செக்கப்புக்கு நான் அனுப்பிட்டேன். அவங்க எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட்டு தான் வந்திருக்கு." அப்படிங்கிறதால இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கான காரணம் எவன் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்கள் அப்பா ஏன் உங்ககிட்ட கோவத்தை காட்ட மாட்டேங்காங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். உங்களை ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. ஆனால் உங்கள் அப்பா உங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த விஷயத்த தெரிஞ்சே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாமல் தான் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்களை அவ்வளோ நம்புகிறாங்க. அதனால தான் உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட வந்து ஹார்ஸாக பேச மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் உங்கள் அப்பாக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறந்து கொஞ்ச நாள்லயே உங்கள் அம்மா இறந்துருப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பா ஒரு ஆளாக இருந்து தான் உங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அதனாலேயே உங்கள சுத்தமா இதுவரை உங்கள் அப்பா உங்கள்ட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேசினது கிடையாது. அப்படிங்கிறதால தான் இந்த விஷயத்த உங்கள் அப்பா உங்ககிட்ட இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணி பேசுனாங்க. அதனால தான் ரொம்ப ஒரு கோவப்படுறதோ எதுவுமே இல்ல. ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாங்க. "நீ 3 மந்த்து முன்னாடி நீ எங்கேயாச்சும் போனியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் டப்புன்னு ஃப்ளாஷ் ஆகுது. "ஆமாப்பா, நான் 3 மந்த்து முன்னாடி ஆக்சுவலி நான் ஒரு பார்ட்டி போயிருந்தேன்." "எந்த பார்ட்டிம்மா?" அப்படின்னோடனே அப்படியே முழிக்கிறீங்க உங்க அப்பாவ பார்த்து. ஆக்சுவலி உங்க அப்பாட்ட பொய் சொல்லிட்டு தான் போயிருப்பீங்க. "எந்த பார்ட்டிக்கு போன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்க அப்பா லைட்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. டப்புன்னு ஒரு செகண்ட் நீங்க உங்க அப்பா அப்படி பார்க்க, "சரி சரி, எந்த பார்ட்டிக்கு போயிருந்த சொல்லு." "இல்லப்பா, அந்த பார்ட்டிக்கு போயிருந்தேன். நான் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன்." "எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்த?" "அது எனக்கு சரியா தெரியலப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தள்ள கை, "எனக்கு சரியா ஞாபகமே இல்ல, வரமாட்டுக்குப்பா." அப்படி சொல்லிட்டு நீங்க தள்ள கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க அப்போ யாரெல்லாம் இருந்தா? "காலேஜில இருக்க எல்லா பசங்க, பொண்ணுங்க எல்லாரும் இருந்தாங்கப்பா." அப்படின்னோனே, டக்குனு உங்க அப்பாவுக்கு காலேஜ் மேல கோவம் வருது. டக்குனு உங்க அப்பா காலேஜுக்கு வராங்க. வந்து இந்த மாரி பிரின்சிபல்ட்ட பேசுறாங்க. "என் பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்கு. ஆனா எவன் காரணம்னு மட்டும் இருந்தா அவன நான் உசுரோட கூட விட மாட்டேன்." அப்படி இப்படி சொல்லிட்டு பேசுறாங்க. அந்த சேம் வந்து டேயாங்கும் இருக்கான். ஏன்னா பிரின்சிபலுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது டேயாங் தான் அப்படிங்கிறதால.
அவன் உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட்டு ஒழுக்கமா இருக்காளா? ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா அவள கண்டிஷன் பண்ண விடுறீங்களா? கடைசில எங்க வந்து நிக்கும்? இப்படி தான் வந்து நிக்கும். எல்லாம் நீங்க தான் அனுபவிக்கணும். என்ன காலேஜ்ன்னு எங்ககிட்ட வந்து சொல்றீங்க. காலேஜுக்குள்ள ஒரு இஷ்யூ நடந்தாலும் காலேஜ் மூலமா கூட்டு போனா மட்டும் தான் நாங்க பொறுப்பேத்துப்போம். உங்க பொண்ணு எங்கேயாச்சும் போய் எதையாச்சும் பண்ணிட்டு வந்தான்னா, அதுக்கு நாங்க பொறுப்பேத்துக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு, தயாங் வந்து ரொம்ப காண்டுல பேசுறான். நீங்க எப்படி உங்க அப்பாவுக்கு செம்ம கடுப்பா வருது தயாங்க பார்த்தோன்னே. டக்குனு அவனோட ஷர்ட்ட பிடிச்சிட்டு, எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் அவன என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நான் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கேன்னா, நீ என்கிட்ட வந்து திமிர்ல பேசுறியா? அப்படின்னோனே, அப்புறம் தான் பிரின்சிபல் சார் தான் 2 பேரும் இல்ல, இல்ல, இல்ல அமைதியா இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்படி பேசுறாங்க. அப்புறம் வந்து உங்க அப்பா வந்து தேயாங்க சொல்ட்டாங்க. அப்புறம் பிரின்சிபல்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு எல்லா பசங்களோட டிஎன்ஏவும் எனக்கு வேணும். இதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. எல்லாரையும் மெடிக்கல் செக்கப்ன்னு சொல்லிட்டு கூட்டு வாங்க. என் பிள்ளைக்கு இப்படி ஆனது எவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். எனக்கு இந்த காலேஜ்ல உள்ளவங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் போயிருக்காங்க. அதில ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட எல்லா பசங்களும் சொல்ல முடியாது. ஒரு 60, 70 பசங்க போயிருப்பாங்க போல. எனக்கு இவங்கள மட்டும் கண்டிப்பா டிஎன்ஏ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா இந்த சைடு கேட்குறாங்க. சரி ஓகே. நான் மெடிக்கல் செக்கப்ன்னு சொல்லிட்டு நான் எல்லாரையுமே வர சொல்றேன். எல்லாருடைய டிஎன்ஏயும் பிளட் சாம்பிளும் எடுப்போம். அந்த 60 பசங்களுடைய பிளட் சாம்பிள் மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சு டிஎன்ஏ பார்ப்போம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆக்சுவலி போயிட்டாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அப்படியே தேங்க பார்க்கலாம். அப்படியே அவனோட வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வந்த உடனே அங்க இருந்த ஒரு குரல், அவங்க அம்மா குரல். அம்மா ஆக்சுவலி அவங்க அம்மா குரல் ஆக்சுவலி வருது. "டேய் எவ்வளோ நாள் தான்டா நீயும் இப்படி இருப்ப? நீயும் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி உன் லைஃப கொஞ்சம் லீட் பண்ண தான் பாருடா. இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? நீ என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ற? உனக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு ஒரு அம்மான்னு ஒண்ணு தேவைப்படும்." அப்படின்னோனே தேவங்க அப்படியே முறைச்சிட்டு சொன்னான். "அம்மா என்னால சுஜிய மறக்கவே முடியாது. உனக்கே தெரியும். நான் சுஜிய எவ்வளோ லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அவள மறந்துட்டு அவளோட இடத்துக்கு நான் வேற ஒருத்தங்கள நான் வப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? ஏம்மா நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவா? நீயும் தான் நான் அப்பா இல்லாம இவ்வளோ நாள் எங்கள பார்த்துக்கிட்ட. நீ ஒரு நாளும் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கலையா? டேய் உங்க அப்பா நீ உசுரோட இருக்கும்போது உங்க அப்பா உசுரோட இருக்கும்போது உனக்கு வந்து 12, 13 வயசு இருந்ததுடா. எனக்கு அப்போ உன் லைஃப் மட்டும் தான்டா தெரிஞ்சுது. அதே மாரி தான் என் பிள்ளைக்கு இப்போ 4 வயசு ஆகுது. எனக்கு என் பிள்ளையோட லைஃப் மட்டும் தான் தெரியுது. என் என் ஒய்ஃபை நான் மனசுலயும், என் பிள்ளைய நான் சுமந்துக்கிட்டு என்னால லைஃப் லாங் வாழ முடியும். டேய் நீ இருப்படா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல உன் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு போயிருவாடா. அப்புறம் உனக்குன்னு ஒரு துணை வேணும்டா. பாரும்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால சுச்சிய மறக்க முடியாது. என்னால 2வது கல்யாணமும் பண்ண முடியாது. அவ்வளோதான்னு சொல்லிட்டு தியாங் இங்க ரொம்ப ரக்கடா ஆக்சுவலி பேசிட்டு போயிட்டான். அப்படியே உங்களுக்கு அந்த சைடு பார்க்கலாம். அந்த சைடு வந்து நீங்க எப்படி ஒரு மாரி தான் உட்காந்துருக்கீங்க. உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உங்க வயித்துல குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க அப்புறம் தான் உங்க அப்பா தான் கொஞ்சம் உங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. "சாப்பிடுமா, சாப்பிடாம இருக்காத. உடம்பு வேற கெட்டு போயிரும். அதுவும் இந்த மாதிரி டைமிங்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்க அப்பா தான் உங்கள வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. நீங்க எப்படி உங்க அப்பாவ பார்க்குறீங்க? "அப்பா நான் இவ்ளோ பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சும் நடந்திருக்கலாம், தெரியாமயும் நடந்திருக்கலாம். நீ ஏன்ப்பா என் மேல கோவமே படல? இதே இடத்துல வேற ஏதாச்சும் அப்பாவா இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமாப்பா? தன் பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சு அவ்வளோ கோவப்பட்டுருப்பாங்கப்பா. நீ ஏன்ப்பா என்கிட்ட இவ்வளோ கோவப்படல?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கைய பிடிக்கிறீங்க. என்னால எப்படிம்மா உன்கிட்ட கோவப்பட முடியும்? என் லைஃப்ல எனக்கு எதுவுமே இல்லாத நேரத்துல எனக்குன்னு இருந்தது என் பொண்ணு. நீ மட்டும் தான். உன்ன தாண்டி எனக்குன்னு இந்த உலகத்துல உலகமே கிடையாது. உன்னைய நான் கஷ்டப்படுத்துனேன்னா, அதுக்கு நான் என்னையே கஷ்டப்படுத்துனதுக்கு சமம். நான் எப்படிம்மா உன்னைய நான் ஹர்ட் பண்ணுவேன்? எவ்ளோ பெரிய விஷயம் ஆனாலும் நான் உன்னைய எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன்ம்மா. அந்த அப்பா உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா உங்கள ஹக் பண்றாங்க. நீங்க அப்படியே உங்க அப்பாவோட ஷோல்டர்ல அப்படியே படுக்குறீங்க. உங்களுக்கு அவ்ளோ கண்ணீர் வந்திருக்கு. உங்க அப்பா உங்க மேல எவ்ளோ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. பட் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்ளோ அழுகை வருது. கவலைப்படாதம்மா. உனக்கு இப்படி பண்ணவன், ஏன் பண்ணான்? எதுக்கு பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயில கலெக்ட் பண்ணி, அவன பாரு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சைடு டிஎன்ஏ எல்லாம் குடுக்குறாங்களா, அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் தெரிய வருது. தேயாங்கும் அந்த இடத்துல இருந்திருக்கான். அவன் வந்து வேற ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கான். அந்த பார்ட்டியில யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய டீட்டெயிலையும் எடுத்திருக்காங்க.
அவங்க அப்பா எப்படி பார்க்க ஏன்னா இவனும் வந்திருந்தானா, அப்போ இவனோட பிளட் சாம்பிளும் நமக்கு தேவையே, இவன் தரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைடு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு தியாங்கோட பிளட் சாம்பிளும் தேவை. ஏன்னா அவனும் அந்த பார்ட்டியில இருந்திருக்கான். ஆனா அவன் வந்தது அவனோட ஃப்ரெண்டோட வந்து ஆக்சுவலி வந்திருக்கான். அப்படி இருக்கப்போது, இந்த சைடு வந்து எல்லாமே ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா, இந்த சைடு எல்லா பிளட் சாம்பிளும் எடுக்குறாங்க. அதே மாரி மெடிக்கல் செக்கப்ன்னு சொல்லிட்டு தியாங்கோட பிளட் சாம்பிள் எடுக்க வரும்போது, தியாங்க்கு புரிஞ்சு போச்சு. இவங்க வந்து இந்த மாரி விஷயத்துக்கு தான் ரெடி பண்ணி பண்றாங்க. ஆனா தியாங்க்கு இது சுத்தமா புடிக்கவே இல்ல. அவ பொண்ணு எங்க போயிட்டு வந்தாலும் நம்ம காலேஜ ப்ளேம் பண்றாங்களே சொல்லிட்டு. தியாங் ஃபர்ஸ்ட்டு கோவப்படுறான். எதுக்கு என் பிளட்டு? என் பிளட்லாம் தர முடியாது. அப்படி சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பேசுறான். அப்புறம் தான் வந்து உங்க அப்பா தான் கேட்குறாங்க. ஏன் உங்களால குடுக்க முடியலையா? ஏன் நீங்க ரொம்ப பயப்படுறீங்களோ? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தா நீங்க குடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கொஞ்சம் பேசின உடனே, ஏன் நான் பயப்படணும்? என் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லிட்டு நான் பயப்படணும்னு சொல்லிட்டு, தியாங் வந்து உங்களுக்கு வந்து ஐ மீன் எப்படி சொல்ல, அந்த பிளட்ட வந்து குடுத்துருந்தான். பிளட் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே செக்கப்லாம் போது. அங்க போய் யாரோட டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆயிருக்குன்னு சொன்னா, அவங்க அப்பாக்கு செம்ம ஷாக்கு. தெயாங்கோட பிளட் குரூப்ல உள்ள டிஎன்ஏவும், குழந்தையோட டிஎன்ஏவும் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. இது தெயாங்கோட குழந்தை தான். அவ்வளோதான் எங்க அப்பாக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, அப்ப இவன் தான் பண்ணியிருக்கானா எல்லாத்தையும்? அப்ப அவ்ளோ திமிரா பேசினான் என்கிட்ட. இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் அப்படி தப்பு பண்ணியிருந்தான்னா, கண்டிப்பா அவன் அப்படி பேசியிருக்கவே மாட்டான். அவன் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல, "இல்ல நான் பிளட் தரமாட்டேன்னு சொன்னான். பட் நான் அவன்கிட்ட நீ என்ன தப்பு பண்ண?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அடுத்த நிமிஷமே அவன் பிளட் குடுத்தான். அப்போ அவன் பண்ணியிருக்கான். ஆனா, அவனுக்கு தெரியாம ஒரு வேள பண்ணியிருப்பானா? ஐயோ! என்னடா நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் நெறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நம்ம அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்கில போயிரலாம். ஆக்சுவலி அன்னைக்கு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கு வந்து அது வந்து சும்மா காலேஜில இருக்கவங்கள எல்லாத்தையும் நீங்க தான் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. அது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ற மாரி பார்ட்டி தான். நீங்க வந்து சம்டைம்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க. உங்க அப்பாக்கு தெரியாம பண்ணுவீங்க. உங்க அப்பா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு மட்டும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா, அதனால உடம்பு கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி நீங்க வெளில எங்கேயும் சுத்துறதா இருக்கட்டும், மத்தது எது சாப்பிடுறது, யாருக்கு வாங்கி குடுத்து நீங்க அப்படி என்ஜாயா இருந்தா கூட உங்க அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்த லவ்வுங்கிற விஷயத்துக்கும், இந்த ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கும் உங்க அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, முன்னாடியே உங்கள அப்படி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அப்படிங்கிறதால இப்போ வந்து உங்க உங்க அப்பாவுக்கு தெரியாம நீங்க பிளான் போட்டு, இந்த மாரி ஒரு 60, 70 பேரு ஆக்சுவலி பசங்க ஒரு 60 பேரு, பொண்ணுங்க ஒரு 50 பேர் கிட்ட ஆக்சுவலி நீங்க போயிருக்கீங்க. அது பெரிய ஹோட்டல்ங்கிறதால நெறைய ரூம் ஆக்சுவலி நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து இந்த சைடு தெயாங் எப்படி வந்திருப்பான் அப்படின்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பேச்சுலர் பார்ட்டி குடுத்துருப்பாங்க போல. அதுக்காக இந்த சைடு தெயாங் வந்திருப்பான். அப்போ இந்த சைடு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. "ஏய் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலடி. என் வீட்டுக்கு போனா எங்க அப்பா ஏசலாம் மாட்டாங்கடி. ஆனா வருத்தப்படுவாங்கடி. அதனால நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்டி" அப்படி சொல்லிட்டு நீங்க எவ்வளோ சொல்றீங்க. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. "ஒயன் இன்னைக்கு ஒன் டே தானே ஒயன். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுடி. குடிடி" சொல்லிட்டு உங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஆக்சுவலி குடுத்துருந்தாங்க. நீங்களும் செம்மையா போதையாயிட்டீங்க. அப்படியே போதையாயிட்டு இருக்கும்போது, உங்க ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி ஒரு ரூம்ல கொண்டு ஆக்சுவலி போட்டுட்டு ஆக்சுவலி போறா. அது ஆக்சுவலி என்ன ரூம்னா, தியாங்க்காக புக் பண்ண ரூமு. உங்க ரூம் கிடையாது. அந்த ரூம் ஆக்சுவலி. அந்த ரூம் ஆக்சுவலி லைட்டா ஓப்பன்ல தான் இருக்கும். ஏன்னா, அவன் ஃப்ரெண்டு தான் எல்லாரும் போதையில வந்திருப்பாங்க. இது நம்ம ரூம் தானே, அந்த டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க கூடாது சொல்லிட்டு, லாக் பண்ணாம போட்டு வந்திருப்பான் போல. அப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான்னா, அந்த ரூம்குள்ள வந்து உங்க ரூம் வந்து ஒரு 3 ரூம் தள்ளி இருக்கு. அந்த ரூம்குள்ள கொண்டு உங்கள போட்டுட்டு, அந்த பொண்ணு ஆக்சுவலி அப்படியே வந்துருச்சு. கதவ கூட லாக் பண்ணல. அப்படியே அந்த பொண்ணு இன்னொரு ரூம்ல போய் படுத்துட்டு, அந்த உங்க ரூம்ல போய் அந்த பொண்ணு படுத்துருச்சு. நீங்க இப்படி படுத்துருக்கீங்க. டேயாங் ஆக்சுவலி வரான். அவனுமே செம்ம போதையில தான் இருக்கான். அப்போ வந்துட்டான். வந்து அவனையுமே அவன் ஃப்ரெண்டு ஆக்சுவலி இழுத்துட்டு வந்து கரெக்ட்டா அவன் ஃப்ரெண்டுக்குமே நீங்க பக்கத்துல படுத்துருக்கிறது கண்ணே தெரியல. ஏன்னா அவனுமே செம்ம போதை. அந்த ரூம்ல கொண்டு உங்கள போட்டுட்டு, ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டும் ஆக்சுவலி ஐ மீன் தேங்க போட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், லாக் பண்ணிட்டு போயிட்டான் கதவ. இப்படி லாக் பண்ணல, இப்படி லைட்டா லாக் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் பண்ணிட்டு போயிருக்கான். தேயாங் வந்து எப்படின்னா, அவனோட ஒய்ஃப வந்து பயங்கரமா மிஸ் பண்றான். அது நல்லாவே தெரியும். அவனோட ஒய்ஃப வந்து 2, 3 வருஷம் ஆகுது. பயங்கரமா மிஸ் பண்றான். அந்த போதையில இருக்கும்போது தான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? நீங்க வந்து இப்படி பின்னாடி திரும்பி வர இப்படி எப்படி சொல்ல, இந்த சைடு திரும்பி படுத்திருப்பீங்க. அவன் ஒரு செகண்ட் இப்படி பார்க்கும்போது, "சுஜி நீ வந்துட்டியாடி? என்னை விட்டு எங்கடி போன? நல்லா கஷ்டப்படுறேன் தெரியுமா சுஜி?" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க உங்ககிட்ட வந்திருப்பான்.
அவனுக்கு அந்த ஃபேஸ் ஆக்சுவலி கிளாரிட்டியா தெரிஞ்சிருக்காது உங்க ஃபேஸு. அவனுக்கு ரொம்ப பிளர்ரா தான் தெரிஞ்சிருக்கும். அப்படியே உங்ககிட்ட வந்து உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். "வன்ட்டியா சுஜி என்கிட்ட? என்ட்ட வன்ட்டியாடி? நான் இனிமேல் உன்ன விடமாட்டேன்டி. என்கிட்டயே வச்சுப்பேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க தேயாங்க வந்து உங்க லிப்லே கிஸ் பண்ணியிருப்பான். அப்படியே போய் உங்களுக்கும் தேயாங்க்கும் நடுவுல அன்னைக்கு ஆக்சுவலி நைட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். காலையில ஒரு 4:00 இருந்திருக்கும் போல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தூக்கத்துல வந்து அந்த சைடு கீழ விழுந்துட்டீங்க. பெட்லேருந்து உருண்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேயாங்கிட்ட தான் படுத்திருப்பீங்க. உருண்டு கீழ அந்த சைடு விழுந்துட்டீங்க போல. தேயாங்க்கு ஒரு 4 மணிக்கு கால் வருது. உங்க அம்மா தான் கால் பண்றாங்க. "டேய் இந்த மாரி பாப்பாக்கு கொஞ்சம் நைட்டு உடம்பு சரியில்லடா. கொஞ்சம் சீக்கிரம் வாடா." நானும் நைட் ஃபுல்லா கால் பண்ணிட்டே இருக்கேன். டக்குன்னு முழிச்சு தேயாங்கு, "என்னம்மா சொல்ற? பாப்பாக்கு உடம்பு சரியில்ல. இந்தா வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கு எந்திரிக்கிறான். ஆக்சுவலி அவன் அன்ட்ரெஸ்ஸா இருக்கான். என்னடா போதையில நம்ம ட்ரெஸ்ஸையுமா கழட்டி போட்டு தூங்குவோம். சரின்னு சொல்லிட்டு அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த சைடு அவனோட ட்ரெஸ்ஸஸ் கிடந்ததுன்னொன்னே அதை மட்டும் எடுத்து போட்டு ஆக்சுவலி வந்துட்டான். அந்த சைடு கிடக்குற அவன் உங்கள பார்க்கவே இல்ல. இதுதான் நடந்துச்சு. அப்புறம் வந்து நீங்க காலையில முழிக்கிறீங்க ஒரு 7 மணி போல. என்னடா ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கோம். ஒரு வேளை யாருமே இல்ல ரூம்ல. ஏதோ போதையில என்னமோ ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிருக்கேன் போல. அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இல்லாமையா படுத்திருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக்சுவலி போட்டுட்டு நீங்க வெளியில வந்திருப்பீங்க. இதுதான் ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு நடந்திருக்கும். இப்படி வந்து இந்த சைடு வந்து தையாங்க வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் வீட்டுக்கு வந்துட்டான். இத வந்து எப்படி பார்த்துருப்பாங்கன்னா, அந்த கேமரால ஆக்சுவலி பார்த்துருப்பாங்க. உங்க அப்பா வந்து பார்க்குறாங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு. உங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலி உங்கள வந்து அந்த ரூம்ல கொண்டு போட்டுட்டு போறா. அதுக்கப்புறம் தையாங்கோட ஃப்ரெண்ட் அந்த ரூம்ல கொண்டு போட்டுட்டு போறதும், நீங்க 2 பேருமே ரொம்ப ஒரு மாரி தான் இருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்க அப்பா கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்ல தியாங் வந்து ஒரு 3, 4 மணி போல் அவசர அவசரமா கிளம்பி ஓடுறான். அத பார்க்குறாங்க. நீங்க ஒரு 7 மணி போல் நீங்க அந்த ரூமை விட்டு ஆக்சுவலி வெளில வாரீங்க. இந்த இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த வீடியோவ ஆக்சுவலி எடுத்துக்கொண்டு பிரின்சிபல் சார்கிட்ட கொண்டு காட்டுறாங்க. இப்படி வந்து என் புள்ளைக்கு நடந்திருக்கு. இப்ப அதனால என் புள்ளைக்கு வயித்துல ஒரு பிள்ளையே உண்டாயிட்டு. இப்ப நான் என்னன்னு போய் கேட்பேன் அப்படின்னோனே, அந்த பிரின்சிபல் சாருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா, அவங்க வந்து தேயாங்க பத்தி நல்லாவே தெரியும். அவன் ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்றான். இப்பவும் கூட ஒரு பொண்ண கூட வேண்டாம். அந்த பிரின்சிபல் சாரே கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வச்சுக்கலாம். எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோடான்னு. ஆனா, அவன் கேட்டிருக்கவே மாட்டான். 3 வருஷம் கிட்ட ஆகுது. ஆஹா மாட்டவே மாட்டேன்னு விட்டாப்பிடியா இருக்கான். ஆனா, அவன் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு தெரிஞ்சுதுன்னா, அவன் எப்படி பிஹேவ் பண்ண போறான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு மாரி பேனிக் ஆகுறாங்க. இருந்தாலும் இது சொல்லாம இருக்க முடியாது. ஒரு குழந்தை வேற வந்துருச்சு. அப்புறம் சொல்றாங்க, "எனக்கு வந்து இந்த குழந்தைய கலைச்சிரலாம், இது பண்ணிடலான்னு பார்த்தோம். பட் ஆனா, அந்த அது என்னன்னா, இப்போ அந்த குழந்தைய ஏதாச்சும் பண்ணோம்னா, என் பிள்ளை உயிருக்கு ஆபத்து. என்னால என் பிள்ளைய எக்காரணத்த கொண்டும் விட முடியாது. எனக்குன்னு இருக்குது ஒரே பிள்ளை, என் ஒரே உலகம். அந்த உலகத்த என்னால அழிக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உங்க அப்பா ஃபீலிங்கா பேசுறாங்க. அப்புறம் வந்து சரி நான் தையங்க கூப்பிடுறேன் எதுனாலும் அவங்கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த சைடு தையங்கு ஃபோன் வருது. ஆக்சுவலி இது ஒரு சாட்டர்டே, சண்டே போல தான். "ஒரு நிமிஷம் நீங்க வந்து கொஞ்சம் காலேஜ் வர முடியுமான்னோனே, "என்ன சார் ஆச்சு? எதுவும் ப்ராப்ளமா?" "இல்லப்பா நீ கொஞ்சம் காலேஜுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோனே, அவன் வந்து கொஞ்சம் வந்து கிளம்பி வரான். அவனுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. என்னடா ஆச்சு? திடீர்னு என்ன காலேஜுக்குலாம் கூப்பிடுறாங்க. ஏதோ பையன் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப இஷ்யூ பண்ணிட்டாங்களா? அப்படி சொல்லிட்டு தியாங் வந்து காலேஜ் கிளம்பி வாரான். அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க. ஒரு மாரி தான் உட்காந்துருக்காங்க. இந்த வாட்டி ரொம்ப எப்படி சொல்லனே தெரியல. அப்படி ஒரு மாரி உட்காந்துருக்காங்க. பிரின்சிபல் உட்காந்துருக்காங்க. அவன்கிட்ட ஒரு வீடியோவ ஆக்சுவலி ப்ளே பண்ணி காட்டுறாங்க. தியாங்கோட கண்ணுலாம் வியர்ட் ஆகுது. ஆக்சுவலி நீங்க அந்த ரூம்ல இருந்திருக்கீங்க. அப்புறம் தியாங் போறான். அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அவன் ட்ரெஸ்ஸே இல்லாம அன்னைக்கு நைட்டு இருந்தது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ! இது எப்படி நடந்திருக்கும்? அப்படின்னோனே தியாங் ஃபர்ஸ்ட்டு சொல்றான். இல்ல அப்படின்னாலும் நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தாலும், கண்டிப்பா எங்களுக்கு நடுவுல எதுவுமே நடந்திருக்காது. அப்படின்னோனே அவங்க அப்பா டக்குன்னு அந்த ஃபைல தூக்கி வைக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கும் அவளோட வயித்துல வளர்ற புள்ளைக்கும் உள்ள டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுன உடனே அவனுக்கு தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்கான் தையாங்கு. ஒண்ணுமே புரியல அவனுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு அவ்ளோ வலிக்குது. எவ்ளோ பெரிய விஷயத்த இப்படி பண்ணிட்டோமே! ஐயோ! என் ஒய்ஃப்க்கு நான் துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இல்ல எனக்கு நான் நம்ப முடியல. நான் ஒரு வாட்டி
எனக்கு அவளோட பிளட் சாம்பிள் மட்டும் எனக்கு தாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணி இது என்னோட குழந்தன்னு கன்ஃபார்ம் பண்ணா தான் என்னால நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேயாங் போறான். அதனால அவங்க வீட்டுக்கெலாம் வராங்க. ஒரு டாக்டர கூட்டு வரான். அதுலேருந்து சாம்பிள் எடுக்குறாங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்புறான். ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, 4 ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறான். 4லேயுமே ஒரே ரிப்போர்ட் தான் வருது. அது தெய்யாங்கோட குழந்தைன்னு தான் வருது. அவ்வளோதான். ஒட்டஞ்சு போய் உட்காந்து அழுறான் தெய்யாங்க. "இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளா எப்படி சொல்லன்னா, "நீங்க சாப்பிடாம ரொம்ப வீக்கா இருக்கீங்க." அப்புறம் வந்து இந்த சைடு உங்க அப்பா உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து தெய்யாங்கோட குழந்தையாம்மா அப்படின்னோனே, உங்களுக்கு அவ்வளோதான். செம்ம மொரட்டு ஷாக்குன்னே சொல்லலாம். இது அவனோட குழந்தையா? ஐயோ! என் வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுறீங்க. உங்களுக்கு உங்க அப்பா தான் கன்வின்ஸ் பண்றாங்க. இல்ல இங்க பாரும்மா அழுகாத, அழாதம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமா கன்வின்ஸ் பண்றாங்க. அதனால நீங்க பொத்துன்னு அந்த இடத்துல நீங்க மயக்கம் போட்டு விழுறீங்க. அப்புறம் உங்க அப்பா கூப்பிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க போய் உங்கள வந்து செக் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் கூடுது. உங்களுக்கு ப்ரெஷர் கூட நானே சொல்லியிருப்பேன். கொஞ்சம் இதா இருக்காங்க. கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்ததுன்னா, அவங்களுக்குமே சிவியரா ப்ராப்ளம் வரும். நான் சொல்ல நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தெய்யாங் ஆக்சுவலி வாரான். வந்து அவனுமே ரொம்ப ஒரு மாரி தான் இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சுவலி வாரான். அவனுக்கு ஆக்சுவலி இந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னது தெரியாது பார்த்தீங்களா? உங்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது பார்த்தீங்களா? அதனால அவன் வாரான். நம்ம பெசாட்டி சொல்லிருவோம். இந்த குழந்தைய வந்து இது பண்ணிருங்க. கண்டிப்பா என்னாலலாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னால என் ஒய்ஃப தாண்டி யாரையுமே இது பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி அந்த எப்படி அவன் சேர்த்துருக்க ஹாஸ்பிட்டலோட டாக்டர். உங்களுக்கு வந்து எப்படின்னா, அவனுக்கு நல்லா தெரிஞ்ச டாக்டர் போல. அவங்க வந்து இந்த மாரி பேபி டாக்டர். அவங்கலாம் ரொம்ப எமோஷ்னலா இருப்பாங்க. டக்குன்லாம் இந்த மாரி பேபி இது பண்ணுன்னு சொன்னா, இது பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா? அந்த டாக்டர்ட்ட போய் தேன் பேசுறான். "நீ அவங்க அப்பா கிட்ட எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி, நீ எப்படியாச்சும் அந்த பேபிய வேண்டான்னு சொல்லிரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான். அதனால என்ன பண்றான் அப்படின்னா, டக்குன்னு அந்த பையன் அந்த அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அது ஒரு கேர்ள் தான் ஆக்சுவலி. அவங்க வந்து தேயாங்க்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து தேயாங் கைய புடிச்சு கடகடன்னு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து இந்த ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கு. அதுல அந்த குழந்தைய ஆக்சுவலி காட்டுறாங்க. அப்படியே தேயாங் கண்லேருந்து கடகடன்னு கண்ணீரா வடியுது. "இது உன் புள்ளடா. இந்த குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கியா தேயாங்கா?" அப்படின்னோனே, அவனுக்கு அவ்வளோதான். அந்த ஹார்ட் பீட்ட தேயாங்க்கு கேட்க வைக்கிறாங்க. அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டு. அவனுக்கு மனசுலாம் அப்படி ஒரு வலிக்குது. அவனுக்கு எப்படி வலிக்குதுன்னா, இப்படி ஒரு வார்த்தை நம்ம முடிவு பண்ணிட்டோமே, எவ்வளோதான் இருந்தாலும் இதுவும் என் குழந்த தானே, அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. "நீ என்ன நினைக்கிற? நீயே இவ்வளோ யோசிக்கும்போது, அவங்க அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கான். அவன் அவ்வளோ யோசிக்க மாட்டானா? ஃபர்ஸ்ட்டு ஒரு மெடிக்கல் சிச்சுவேஷன புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணு வயித்துலருந்து அந்த குழந்தை கண்டிப்பா பொறந்தே ஆகணும். ஏன்னா, அவளுக்கு வந்து இந்த மாரி இந்த இஷ்யூ இருக்கு. அவ பார்க்காம விட்டதால. அவளுக்கு பேபி வந்து இப்ப ஏதாச்சும் பண்ணோம் அப்டின்னா, அவளோட உசுருக்கு ஆபத்து. அப்டிங்கிறதால கண்டிப்பா அந்த பேபி கலைக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு தான் ஆகணும் அவ. அப்டிங்கிற மாரி சொன்ன உடனே, பிரியங்கா அப்பதான் அப்பாடாங்கிற மாரி லைட்டா நிம்மதியா இருக்கு. ஏன்னா, அது என்னதான் இருந்தாலும் அது அவனோட குழந்தை அப்படிங்கிறதால, அவங்க வந்து "பிரியங்கா நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லவா? நீயுமே இப்போ வந்து தனியா தான் இருக்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். நீ அக்செப்ட் பண்ணி நீ வாழு லைஃப. எப்படியும் இப்போ பாரு, நீ அவள கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கூட, அந்த குழந்தை எவ்வளோதான் இருந்தாலும் அப்பா இல்லாத குழந்தை மாதிரி தான் வளரும். நீ இப்பயே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் பார்ப்பியா? அந்த குழந்தை அம்மா எங்க இருக்கோ அங்க தான் இருக்கும். தயவு செய்து அவள கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்காக இல்லனாலும், அந்த வயித்துல வளர்ற அந்த குழந்தைக்காகயாச்சும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா அதுக்குன்னு அம்மா கண்டிப்பா தேவைப்படும்." அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே அந்த டாக்டர் சொன்ன விஷயம், அந்த எப்படின்னா, அவன் குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டது, அப்படியே அவனுக்கு அப்படியே மனசுலாம் அப்படியே பிழியுது. என்ன பண்ண அப்படி அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டோனே அவனுக்கு அப்படி ஒரு எப்படி சொல்லணும்னா, அப்படி ஒரு ஈர்ப்புன்னே சொல்லிக்கலாம். அவனோட குழந்தல்ல அப்படிங்கிறதால. அப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து வீட்டுக்குலாம் தெரியாது பார்த்தீங்களா? வீட்டுக்கு வந்து
வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் அவனோட 4 வயசு அந்த பொண்ணு ஆக்சுவலி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுது. அந்த குழந்தைய ஹக் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா? அப்படியே அவன் பிரஸ்ட் அவுட் ஆகி அழுறான். தான் குழந்தையும் இதே மாரி தானே அந்த புள்ளையும் எனக்கு. நான் அத பார்த்து என்ன வார்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தேயாங்க அழுறான். அதனால அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, "என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சுன்னு?" சொல்லிட்டு அவங்க அம்மா தேயங் கைய பிடிச்சு தேயங்க ஹக் பண்ணிலாம் கேட்குறாங்க. "சொல்லுடா, அம்மாட்ட சொல்லுடா, என்னடா ஆச்சு? சுஜிய நெனச்சு அழுறியா? டேய் அதெல்லாம் ரொம்ப அழுகாதடா, அம்மா எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன்" அப்படின்னு. இல்லம்மான்னு சொல்லிட்டு தேயங்க எல்லாத்தையுமே சொல்றான். அவங்க அம்மா, "என்னடா சொல்ற?" ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் பயங்கரமா அழுது சொல்றான். "சரிடா, இப்ப நீ என்ன முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னு. "தெரியல." "என்னடா தெரியலங்க? ஒரு பிள்ளைக்கு புள்ளைய குடுத்துட்டு தெரியலங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிற. நம்ம வீட்டு வாரிசு அந்த பிள்ளை வயித்துல வளருதுடா. என்னடா நீ நெனச்சுக்கிட்டு இருக்க? தெரியலன்னு அசால்ட்டா பேசுற." அப்படின்னு சொன்ன உடனே, அங்க ஆக்சுவலி இந்த சுஜியோட ஃபோட்டோ ஆக்சுவலி கீழ எப்படின்னா, ஹால்ல இருக்கும் போல. டக்குன்னு வந்து அவன புடிச்சு இழுத்துட்டு வரான். அதில ஒரு ஆக்சுவலி பூலாம் போட்டிருக்கும் போல. "இங்க பாரு சுஜி, இந்த மாரி விஷயம்லாம் எதுக்கு நடக்குன்னு சத்தியமா தெரியல. ஆனா இவனோட லைஃபுக்காக தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. இவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணணுமா? வேண்டாமா? நீயே சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ முன்னாடி கைய வைக்கிறீங்க. டக்குன்னு அது மேல பூ விழுது. இப்படியே இப்படியே ஆக்சுவலி அவங்க அம்மா பார்க்குறாங்க. "பாத்தியா, உன் பொண்டாட்டி என்ன சொன்னா பாத்தியா? உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றா." அப்படின்னு சொன்னோனே அவன் எப்படி பார்க்குறான். "என்னால எப்படிம்மா அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? என் குழந்தைய நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ம்மா. கண்டிப்பா அது என் புள்ள. நான் 100% அவன் பெருசா வளர்ற வரைக்கும், அந்த குழந்தை பெருசா வளர்ற வரைக்கும் என் பொறுப்பு. அது என் பாப்பா." அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுறான் தயங்கு. ஆனா அவள எப்படிம்மா நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படிம்மா? நீயே சொல்லும்மா. இவ்வளோ தவிர என்னால மனசுல வேற யாராச்சும் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு, தேங்க அவ்வளோ தூரத்துக்கு பேசுறான். பட் அவங்க அம்மா ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. "நீ வந்து அவள அக்செப்ட் பண்ணா மட்டும் தான்டா உன் குழந்தை உன் கூட இருக்கும். அவளுக்கு என்ன காசு பணம் இல்லாதவளா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னைய அந்த குழந்தைய பார்க்க கூட அதுக்கப்புறம் விட மாட்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவள கல்யாணம் பண்ற." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல கட் அண்ட் ரைட்டா பேசியிருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு அவங்க அப்பாவும், உங்க அம்மாவும் பேசுறாங்க. ஐ மீன் இந்த பிரின்சிபல் மூலமா 2 பேரும் பேசுற மாதிரி இருக்கு. இந்த மாரி என் பிள்ளை பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அதுக்கான இதான் என் பிள்ளையே கல்யாணம் பண்றதுக்கு கண்டிப்பா வைக்கிறேன் அப்படின்னோனே, உங்க அப்பா இப்படி ஒரு மாரி ஆகுறாங்க. "ஏன் இப்படி ஒரு மாரி ஆகுறீங்க?" "இல்ல, நான் உங்க பிள்ளைய பத்தி நான் எல்லாமே விசாரிச்சேன். அவன் இன்னும் அவனோட ஒய்ஃப இன்னும் மறக்கவே இல்ல." அப்படின்னு சொன்னோனே, டக்குனு தியாங் அங்கேருந்து வாரான். அவன் ஒண்ணுமே பேசல. ஆக்சுவலி அங்க தான் நின்றுப்பான் போல. ஒரு அப்பனா என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைக்கு 19 வயசு தான் ஆகுது. எனக்கு அப்புறம் என் பிள்ளைய அவன் ராணி மாரி தாங்கணும்னு நெனைக்கிற ஒருத்தனுக்கு தான் நான் குடுக்கணும்னு நெனச்சேன். என் பிள்ளைகிட்ட இதுவரை நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட நான் பேசினது கிடையாது. அப்படி பார்த்துக்கிட்டேன் நான் என் பிள்ளைய. ஆனா, இப்போ என் பிள்ளைய 2ஆம் தரமா நான் கெட்டிக் குடுக்கேன். அது எவ்ளோ வலிக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அழுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் அந்த ஃபீலிங் புரியுது. எங்க இப்படி பார்க்குறான். ஐயோ! இதெல்லாம் நான் கேட்கணும்னு என் தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் இருக்கான். அப்புறம் இந்த சைடு வேற வழியே இல்ல. அவங்கள கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்குலாம் சுத்தமா விருப்பமே இல்ல அவன கல்யாணம் பண்றதுக்கு. காலேஜ்ல அந்த பாடு படுத்துவானே, இவன கல்யாணம் பண்ணி எப்புட்றா வாழ முடியும்னோனே, அதுமாரி உங்களுக்கு இந்த விஷயமும் தெரியும். அவன் ஒய்ஃப தான் ரொம்ப லவ் பண்றான். நம்ம இவன கல்யாணம் பண்ணா நம்ம லைஃபே அழிஞ்சிருமே. இவன் வந்து பிள்ளை மேல வேணா பாசமா இருப்பான். ஆனா எப்படி இவன் என் மேல பாசமா இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு 10 டேஸ்லயே உங்களுக்கும் தெய்யாங்க்கும் கல்யாணம் ஆகுது. தெய்யாங் வந்து தாலி எடுத்து அப்படியே உங்கள கெட்டுறான். நீங்க எப்படி தெய்யாங் ஃபேஸே பார்க்குறீங்க. அவன் ஆனா உங்க ஃபேஸ கூட பார்க்கல. அப்படியே கெட்டுறான். கெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க தெய்யாங் வீட்டுக்கு வாரீங்க. ஆனா அவன் வந்து உங்கள கேர் பண்ண மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப இதா தான் இருக்கான். செகண்ட் நாளு காலையிலே உங்களுக்கு ஐ மீன் எல்லாமே பண்ணி குடுக்கான். பேபி வந்து எப்படி சொல்லனா, உங்களுக்கு என்னலாம் சாப்பிட்டா ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு நெறையா அவனுக்கே தெரியும். ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும்போது அவன் அவன் பொண்டாட்டிய எவ்வளோ டேக் கேர் பண்ணியிருப்பான். அப்படிங்கிறதால நெறைய விஷயம் வந்து டாக்டர்ட்ட கேட்குறான். கேட்டு பண்றான். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குங்கிறதால.
அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் பண்ணான். அவங்களுக்கு சாப்பாடுலாம் குடுக்குறான். அவன் ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப்க்கு ஊட்டி விட்டான். பட் ஆனா இப்போ வந்து உங்களால ஊட்டிலாம் விட மாட்டான். ஆனா எல்லாம் செஞ்சு கொண்டு உங்களுக்கு தாரான். இப்படி பார்க்குறீங்க நீங்க அவன. அப்புறம் தான் யோசிக்கிறீங்க, இவன் ஒண்ணும் என் மேலலாம் ஒண்ணும் டேக்கரா இல்ல. என் வயித்துல வளர்ற புள்ள மேல தான் இவன் டேக்கரா இருக்கான். ஏன்னா எவ்வளோதான் இருந்தாலும் இது அவனோட குழந்த தானே! அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. அப்புறம் அந்த ஒரு குழந்த அந்த 4 வயசு புள்ள இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிள்ளைய நீங்க பார்த்துருக்கீங்க. பட் பேசினது கிடையாது. அந்த பொண்ணு ஆக்சுவலி ஓடி வருது. "அப்பா" அப்படின்னு சொன்னோனே, தியாங் வந்து நல்லா ஸ்மைல் பண்றான். "என்ன தங்கம்? அப்பா எனக்கு நான் இந்த மாரி கேட்டேன்லப்பா. இது எப்பப்பா வாங்கி தருவ?" "செல்லம், அப்பா வாங்கி தரேன்டா தங்கம். நான் வாங்கி தர சொல்லியிருக்கோம்ல. நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டியாடி?" இன்னும் கொஞ்சம் தான்ப்பா பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் முடிச்சிருவேன்ப்பா" அப்படின்னோனே, அந்த பொண்ணு இப்படி உங்கள திரும்பி பார்த்து, "அப்ப இவங்க யாரு?" "இவங்க வந்து யாருன்னா" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் இப்படி யோசிக்கிறான். டக்குன்னு அவங்க அத்தை, ஐ மீன் தேயாங்கோட அம்மா தான் சொல்கிறாங்க, "அவங்க உனக்கு அம்மா மாதிரிம்மா." "அம்மா மாதிரியா? அம்மா தான் இல்லைன்னு சொன்னாங்களே அப்பா. அப்ப இவங்க அம்மா மாதிரியா?" "ஆமாம்மா. அவங்க வந்து உனக்கு அம்மா மாதிரி. உனக்கு கூடிய சீக்கிரத்தில ஒரு குட்டி பாப்பா வரப்போகுதுல்ல." அப்படின்னோனே, அப்படியா? பாப்பானா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அழகா க்யூட்டா கேட்குது. "உனக்கு கூடிய சீக்கிரத்தில நீ விளையாடுற மாதிரி அழகான ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. அத நீ தான் பார்த்துக்கணும். அது இவங்க தான் உனக்கு குடுப்பாங்க. அப்போ அவங்கள இப்பமே தர சொல்லுங்க." அப்படிங்குது குழந்தை. "இல்லம்மா, அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இடி தேம்பா." அதனால அந்த குழந்தை வந்து உள்ளே போயிட்டு இப்படி தேங்க பார்க்குறான். "குழந்தைகிட்ட நீங்க என்ன சொல்லிக் குடுக்குறீங்க?" "டேய், நான் என்னடா சொல்லிக் குடுத்தேன்? உண்மைய தானே சொல்லிக் குடுத்தேன். இனிமேல் இவ தான் இந்த பொண்ணுக்கும் அம்மாவா இருக்கணும்." அப்படின்னோடனே தேயாங் கோவப்பட்டு பேசுகிறான். "யாரும் என் பிள்ளைக்கு அம்மாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என் பிள்ளைக்கு நானே அம்மாவா இருந்துப்பேன், நானே அப்பாவா இருந்துப்பேன். அவங்கவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க அம்மாவா இருந்து அவங்க அத்தை மட்டும் டேக் கேரா பார்த்துக்கிட்டாலே போதும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேயாங் அந்த இடத்த விட்டு போறான். நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்புறம் வந்து தேயாங்கோட ரூமுக்கு போறீங்க. "ஏன் என்னடா புக்கா வச்சிருக்கான்னு" சொல்லிட்டு காண்டா இருக்கு. இப்படி 1 வீக் ஆகுது. அப்புறம் உங்க ஆக்சுவலி உங்க அத்தை, ஐ மீன் தேயாங்கோட அம்மா அவங்க கேட்குறாங்க, "அம்மா, நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கல்ல? நீ காலேஜ் போம்மா" அப்படின்னோனே, "இல்ல அத்தை, நான் காலேஜ்லாம் போல. நான் இப்போ போனா எனக்கு வயிறு கொஞ்சம் நல்லா பெருசாயிரும். எனக்கு ஒரு மாரி இருக்கும் அத்தை. எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. நான் அதனால போகல. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் கஷ்டமா இருக்கும் அத்தை. பரவால்ல. நான் வந்து டிகிரி வாங்குறதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். எங்க அப்பா இருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம். பரவால்ல. இப்போ எனக்கு போனா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருவேன் அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. தேங் இப்படியே அங்க தான் நிக்கிறான். ஒண்ணுமே பேசல அவன். அவன் ஒரு கேஷுவலா கூட பிஹேவ் பண்ணல. அவன் பாட்டு காலேஜ்க்கு ஆக்சுவலி கிளம்பிட்டான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேரிங்கான ஒரு பெர்சன் இருந்தா என்ன சொல்லுவாங்க? "பரவால்ல, எதுனாலும் வா, நான் பார்த்துக்கிட்டேன். நான் தான் இருக்கேன்ல." அப்படிதான் பேசுவாங்க. அவன்கிட்ட உங்களுக்கு அந்த கேரிங் கூட உங்களுக்கு ஆக்சுவலி கிடைக்கல. உங்களுக்கு அவ்ளோ ஹர்ட்டிங்கா இருக்கு. அதனால உங்க அத்தைக்கிட்ட பேசிட்டு, "அத்தை, நான் ரூமுக்கு போறேன் அத்தை. நான் போயிட்டு வரேன் அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி உங்கள தேயாங்கோட ரூமுக்கு தான் போறீங்க. அங்க பார்க்குறீங்க, அங்க அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோ அங்க இருக்கு. அவனுடைய பெட்டுக்கு அந்த சைடு அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோ ஒரு சின்னதா காலையிலேயே அந்த ஃபோட்டோ தான் பார்க்க சொல்லிட்டு வச்சிருப்பான் போல. அப்புறம் அவன் ரூம்ல கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவா அங்க ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சு அதில எப்பவுமே பூ போட்டிருக்கும். டெய்லி கும்பிடுவான் போல அதனால. அந்த ஃபோட்டோவ இப்படி பார்க்குறீங்க, இப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரில. ஆனா எனக்கு இந்த லைஃப் புடிக்கல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு என் புள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்கு தான் நான் இந்த வீட்ல இருக்கேன். என்னால என் புள்ளைய விட்டு குடுக்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சத்தியமா. என் பிள்ளைக்காக நான் சகிச்சு வாழலாங்கிற ஒரே முடிவோட தான் நான் அங்க இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மண்டைய பிச்சுக்கிட்டு இப்படி கண்லாம் உங்களுக்கு பயங்கரமா கலங்குது. என்ன சொல்றதுன்னே தெரில அப்படிங்கிற மாரி தான் இருக்கீங்க. அப்புறம் வந்து அப்படியே தூங்கிட்டீங்க. அப்புறம் மதியம் சாப்பிட்றீங்க. தேயாங்க உங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்க மாட்டான். பட் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். சாப்பிட்டாடா. நீ டைரெக்ட்டா அதுக்கு அவகிட்டயே ஃபோன் போட்டு பேச வேண்டியது தானேம்மா. நான் உன்கிட்ட தான் கேட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவான் தேயாங்கு. அது வந்து கொஞ்சம் காலப்போக்குல உங்களுக்கு பழகிருச்சு. 1 மாதம் 2 மாதம் தான் அந்த மாரி இருக்கும். டெய்லி காலையிலே எந்திரிச்சோனே அவன் அவன் ஒய்ஃப் கிட்ட தான் பேசுவான். ஐ மீன் அந்த ஃபோட்டோ பார்த்தா பேசுவான். "குட் மார்னிங் டி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாலாம் பேசுவான்.
ஆனா, உங்களுக்கு எல்லாமே செய்வான் அப்டின்னா, உங்களுக்கு சாப்பாடு விஷயம் மட்டும் தான் செஞ்சு குடுப்பான். மத்தபடி உங்ககிட்ட அவனோட கை கூட உங்க மேல டச் ஆகாது. அப்டிதான் தேயாங் இருக்கான். உங்களுக்கு வந்து எவ்ளோதான் அவன் செஞ்சு குடுத்தாலும், அந்த பிரெக்னன்சி டைமிங் வேற, மூடு ஸ்விங் இருக்கும். எப்டி சொல்லனா, ஒரு மென்டலி ஒரு கேர் இல்ல. அப்டிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்லயே நீங்க இருக்கீங்க. இருந்தாலும் என் பிள்ளைக்காக நான் இருப்பேன். அப்டிங்கிற மாரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஆக்சுவலி இருக்கீங்க. அவனுக்கு வந்து அவன் ஒய்ஃப்ட்ட பேசுறதா இருக்கட்டும், அப்டி பேசுவான். நீங்க எப்டி பார்ப்பீங்க. அதுவுமே உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பழகிட்டு, இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்ளோ கஷ்டம். நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்டி இருக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்து என் அம்மா பாசம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. நான் எங்க அப்பாகிட்ட நான் பாசமா நான் இருந்து எங்க அப்பா எனக்கு ரொம்ப பாசம் காட்டியிருக்காங்க. ஆனா, ஒரு அம்மாவோட அரவணைப்புன்னு சொல்லிட்டு எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. ஆனா, எனக்கு இப்போ வாழ்க்கை ரொம்ப வெறுமனையா இருக்கு. எனக்குன்னு இருக்கிறது எங்க அப்பா மட்டும்தான். அத தாண்டி எனக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாதுல்லன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த சைடு பயங்கரமா உட்காந்து அழுறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகை வருது. என்ன பண்ண என் லைஃப் இப்படியே தானே போயிரும். "ஏங்க என் மேல எப்போ பாசமா இருப்பான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க இப்படி திரும்புறீங்க. டக்குன்னு அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு மாலை டக்குன்னு கழண்டு கீழ விழுது. "என்னடா அது மாலைலாம் கழண்டு கீழ விழுது" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நம்ம போய் எடுத்து போடுவோம் அந்த மாலைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாலைய வந்து எடுத்து போடுறீங்க. எடுத்து போட்டு, நீங்க இப்ப கடவுளாயிட்டீங்க. உங்களுக்கு என்னைய பார்க்க பொறாமையா இருக்கும். என்னடாவா என் புருஷன் கூட இவ இருக்காளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். என்ன பண்ண? உங்க உங்க புருஷன் பண்ண வேலையால தானே என் வயித்துல இப்போ புள்ள இருக்கு. அதனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் இங்கே வராமையே நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த லைஃப் வந்து ரொம்ப சுத்தமாக நல்லாவே இல்லை. அப்படி எரிச்சலாக வருது. அப்படி மண்டை பிச்சுக்கலாம் போல் வருது. ஸோ எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா? உங்களுக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா, உண்மையா நீங்க வந்து உங்க உங்க புருஷன் மேல ரொம்ப பொசசிவ்னெஸ்ஸா இருந்தீங்கன்னா, ஏதாச்சும் பவர் இருந்துச்சுன்னா, என்னையும் என் பிள்ளையும் நான் இங்கேருந்து தயவுசெய்து நான் எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிருதேன். உங்க புருஷன் இங்கேயே இருக்கட்டும். நான் என் பிள்ளையோட நான் எங்கேயாச்சும் போய் நான் நிம்மதியா இருந்துக்கிடுதேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்து பேசிட்டு, நீங்க அப்படியே வந்து படுக்கிறீங்க. அப்படி நீங்க கொஞ்ச நேரத்தில ஆக்சுவலி தூங்கிட்டீங்க. தூங்குனதுக்கப்புறம் ஒரு கனவு ஆக்சுவலி வருது. அதில எப்படின்னா, தெய்யாங் வந்து உங்க மேல ரொம்ப பாசமா லவ்வோட நீங்க தெய்யாங்கோட ஷோல்டர்ல சாஞ்சு படுக்கிற மாரி இருக்கு. உங்க கையில ஒரு குழந்த இருக்கு. இன்னொரு 3 குழந்தைங்க ஆக்சுவலி உங்கள சுத்தி சுத்தி விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு, 2வது அது என்ன குழந்தைன்னே தெரியல. இன்னொரு குழந்த இருக்கு. 3 குழந்தைங்க இருக்கு. அது ரொம்ப ஹேப்பியா நீங்க தெய்யாங்கோட கைய புடிச்சு நீங்க சிரிக்கிறீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் உங்களுக்கு டக்குனு தெரியுது. டக்குனு ஒரு செகண்ட் கண்ண முழிச்சுட்டு என்னடா எனக்கு இப்படி தெரியுது. அவன் எப்புட்றா என் கூட இவ்ளோ பாசமா இருப்பான். அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத ஒரு பெருசாவே எடுத்துக்கல. ஒரு வேளை நமக்கு வந்து ரொம்ப நம்ம ஆழமா யோசிக்கிறோம் அப்படிங்கிறதால கூட நமக்கு இப்படி ட்ரீம் வந்திருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி படுக்கிறீங்க. படுத்து அப்படியே தூங்குறீங்க. அப்புறம் ஈவினிங் போல ஆக்சுவலி தெய்யாங்க வந்து உங்க வீட்டுக்கு வாரான். ஐ மீன் வீட்டுக்கு வாரான். அவன் எப்பவுமே உங்கள கண்டுக்கவே மாட்டான். வருவான், ஃப்ரெஷ்அப் ஆவான், போவான். அப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். ஒரு 7 மந்த் அப்போ உங்க வீட்ல வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, பெரிய வளைகாப்பா போட்டுருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. டேயாங்க்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லாம, எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பிள்ளைக்கு நடந்துருச்சுல்ல அதெல்லாம். நான் அப்படிங்கிற மாரி பேசுறான். பட் தெய்யாங்கோட அம்மா தான் சொல்றாங்க, "டேய் அது உனக்கு ஃபர்ஸ்ட்டு பிள்ளையா இருக்கலாம். பட் இவளுக்கு இதானடா ஃபர்ஸ்ட்டு பிள்ள." அப்படிங்கிறதால இது கண்டிப்பா நம்ம வச்சே ஆகணும் தெய்யாங்கா. அவளுக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பிள்ளைன்னு கிடையாது. இன்னொரு உனக்கு 10 பிள்ளைங்க பிறந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கும் நான் வளகாப்பு வைப்பேன்டா. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் சரி ஓகே. வேணாம் வெறுப்பா தெய்யாங்க வந்து ஓகே சொல்றான். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா, வளைகாப்பு வந்து ரொம்ப கிராண்டா தான் நடக்கு. ஏன்னா, உங்க அப்பா தான் நடத்துறாங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு எப்படி நடக்கும் சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ரொம்ப கிராண்டா நடக்குது. செம்மையா சூப்பரா அழகா ஒரு சாரி கட்டியிருக்கீங்க. ஒரு செகண்ட் தேங்க இப்படி பார்க்குறான். ஒரு செகண்ட் என்ன நினச்சான்னு தெரில. உங்க ஃபேஸ இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவன் திரும்பிக்கிட்டான். அப்புறம் உங்களையும் அங்கேயும் உட்கார வச்சு வளைகாப்புலாம் நடக்குது.
அப்போ இதுவரை தியாங் வந்து உங்க வயிற ஆக்சுவலி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா வந்து நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருப்பீங்க அப்படிங்கிறதால உங்க வயிறு வந்து ரொம்பலாம் பெருசா தெரியல. 7 மந்த் தான ஆகுது. கொஞ்சம் தான் தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் அந்த ஒட்டியானம்லாம் போட்டு விட்டதுல தான் உங்களுடைய வயிறே ஆக்சுவலி விசிபிளா தெரியுது. அவன் ஒரு செகண்ட் கொஞ்சம் இப்படியே உங்களோட வயித்த பார்க்குறான். அவனே அறியாம அவனோட குழந்தை அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்மைல் வருது. அப்புறம் அப்படி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கா. அதெல்லாம் ரொம்பலாம் க்ளோஸாலாம் தயங்கி நிக்கல. சும்மா உங்க கைய பிடிக்கிற மாதிரி அப்படிக்கிற போஸ் மட்டும் தான். ஏன்னா சொல்லி தான் கூட்டு வந்திருக்கான். ஃபோட்டோகிராஃபரும் அவனோட ஃப்ரெண்டு தான். அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே போகுது. போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதுமாரி எப்படி சொல்ல, நீங்க உங்க அப்பா வீட்டுக்குலாம் போல. ஏன்னா அங்க நானே சொல்லியிருப்பேன், உங்க அப்பா மட்டும் தான். அவங்க அவ்வளவா வீட்ல இருக்க மாட்டாங்க. நீங்களே அங்க தனிமையா தான் இருப்பீங்க. அப்படிங்கிறதால உங்க அப்பா சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க ரிட்டர்ன் தேயாங் வீட்டுக்கே வந்துட்டீங்க. உங்கள கொண்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே ஒரு எப்படி சொல்லனா, ஒரு 9 மந்த், 10 மந்த் கிட்ட ஆகுது. தேயாங் வந்து உங்கள பார்த்துப்பான். ஆனா, உங்களுடைய வயிற கூட அவன் இதுவரை டச் பண்ணதே கிடையாது. ஆனா, உங்க வயிற பார்ப்பான். அவனுக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். நமக்கு இன்னொரு குழந்தை பொறக்க போது சொல்ட்டு. 10 மந்த் கிட்ட தான் அவங்களுக்கு செம்ம பெயின் வருது. சரியான பெயின் வருது. தேயாங் வந்து அந்த டைம்ல ஆக்சுவலி வீட்ல தான் இருந்தான். கீழ இருந்தான். நீங்க ரூம்ல இருக்கும்போது என்னன்னு தெரியல. செம்மையா பெயின் அவ்ளோ வருது. கத்துறீங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறீங்க. தேயாங்க அரண்டு அடிச்சு ஓடி வரான். அவங்க அம்மா வராங்க. வந்து நீங்க என்ன பண்றேன்னு தெரியல. தேயாங்க அந்த நிமிஷம் தான் அவன் உங்க கையே புடிக்கிறான். நீங்க தேயாங்கோட ஷோல்டர்ல சாஞ்சு அழுறீங்க. எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படிங்கீங்க. சுகின் உங்கள பார்க்குறான். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவனுக்கு பேபி பொறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை அப்போ தான் கன்வின்ஸ் பண்ணுறான். டக்குன்னு உங்களை வந்து தூக்குறான். தூக்கிறதுக்கு முன்னாடி கூட்டி கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து ஹேங் ஆகி தான் நிற்கிறான். என்னடா யோசிக்கிறா, தூக்குடா அவளை, அவள் நடந்து வந்துருவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தயாங்கு. ஒரு செகண்ட் இப்படி தயாங்க நீங்கள் டேன் பண்ணி பார்க்குறீங்க பாருங்களேன். அப்படி நீங்கள் வந்து எந்திரிச்சு நம்மளே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எந்திக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பெயினால் உங்களை எந்திக்க கூட முடியல. பொத்துனி கீழே விழுத மாதிரி வந்தோடனே தான் தையாங் டக்குன்னு பிடிக்கிறான் ஒரு செகண்டு. அதுக்கப்புறம் தான் உங்களை தூக்குறான். தூக்கிட்டு தையாங் வந்து அப்புறம் வந்து நீங்கள் ஆஃபீஸில் வச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து தையாங் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. பயங்கரமாக கத்துறீங்க. எப்படி சொல்லனா ஒரு 5-6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் பயங்கரமாக பெயினில் கத்துறீங்க. ஏன்னா பேபி கொஞ்சம் இதாகணும், வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வலி வரட்டும்னே சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவெல்லாம் கேட்கவே முடியல. உங்கள் அப்பாலாம் ஒரு பக்கம் உட்காந்து அழுறாங்க. ஒரு பக்கம் தியாங்க்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து ஆப்ரேஷன் தான் போல். அப்படிங்கிறதால அவன் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான். பட் இந்த பேபி அப்போது நீங்கள் வந்து இவ்வளோ கத்துறம்போது அவனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவனுக்கே ஒரு செகண்ட் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி உட்காந்துருக்கான் அவனே. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் 8 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான் அவங்களுக்கு வந்து அழகான ஒரு க்யூட்டான பாய் பேபி அப்படி தேங் மாதிரியே இருக்குது. அந்த பேபி எடுத்து ஆக்சுவலி உங்களை வந்து கூட்டிகிட்டு வரல, குழந்தைய மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் அப்சர்வேஷனில் வைக்கணும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் சீரியஸ் கிடையாச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நாங்கள் பிளட்லாம் ஏற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்கள நான் அனுப்புவோன்னு சொல்லிட்டு உங்களை வந்து இந்த சைடு வச்சுட்டாங்க. அவன் வந்து குழந்தைய பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே உங்களை யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசி நேரம் கூட நம்ம அவளை ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து எப்படின்னா, அது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸும் வந்துருச்சு போல். நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம். ஒரு செகண்ட் ஒரு 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 2 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு திடீர்னு ஃபிக்ஸும் வந்துருச்சு. உங்களை வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. தேயாங்க்லாம் பயங்கர பயம். இந்த சைடு உங்கள் அப்பா அதுக்கு மேலே பயப்படுறாங்க. ஏன்னா பேபி பார்ன் ஆனதுக்கு டைமிங்கில் ஃபிக்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதால தேயாங்க்கு பயங்கர ரொம்ப அழுகையாக வருது. அது சைடு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸும் வந்துருச்சு, எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, கொஞ்சம் ஐசியூவில் வச்சுருக்கோம், உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு தேயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக அழுறான். அப்புறம் அந்த சைடு வந்து வீட்டுக்கு ஆக்சுவலி வாரான். வீட்டுக்கு வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட எப்படின்னா எப்போவுமே நார்மலாக பேசியிருக்கான். பட் ஆனால் அவன் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறான், எனக்கு சத்தியமாக தெரியலடி, எனக்கு எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலடி, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, உன்னை இழந்த மாதிரி நான் அவளையும் இழந்துருவணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி சுஜி, எனக்கு அவள் வேணும்டி, எனக்கு என்னன்னே தெரியல, நான் அவன் மேலே நான் பாசம் வச்சுருக்கேனா, அவன் என் லைஃப்பில் வேணுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு சத்தியமாக தெரியல,
ஆனா அவள நான் விடக்கூடாதுங்கிறதுல மட்டும் நான் இருக்கேன்டி. ப்ளீஸ் சுஜி, அவள எப்படியாச்சும் காப்பாத்து சுஜி அப்படின்னு சொல்லிட்டு தெயாங் வந்து கண்ணீர் விட்டு அழுறான். அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது சுஜி, எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணு சுஜி, ப்ளீஸ் சுஜி அப்படி சொல்லிட்டு தெயாங் ரொம்ப அழுறான். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அங்கே போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து ஒரு 1 டே ஆஃப்டர் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சரியாக போச்சு, கொஞ்ச நேரத்துலேயே அவங்கள நார்மலுக்கு நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னோட தான் தேங்க் அப்பாடாங்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோ பார்த்து தேங்க்யூ ஸோ மச் டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் அவங்கள வந்து பார்க்கறதுக்கே ஆக்சுவலி அலோவ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் இன்னும் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு உங்கள கூப்பிட்டு வராங்க. அப்போ வச்சு உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க. அப்படி தேயாங் மாதிரி தான் அப்படியே உரிச்சு பிறந்திருக்கு குழந்த. வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ஒரு செகண்ட் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க. அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து நீங்கள் ரொம்ப பயங்கரமாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிடுதீங்க. ஆனால் எப்படி சொல்ல, இன்னும் கூட தேயாங்க்கு வந்து ஒரு எப்படி சொல்லனா உங்ககிட்ட க்ளோஸாக பேச மாட்டேக்கான். குழந்தைய தூக்குறான், நைட்டில் அவங்கள பார்த்துக்கிடுதான், பேபியை பார்த்துக்கிடுதான், எல்லாமே பண்ணுறான். பட் அவனுக்குள்ள பாசம் இருக்குது. அதை வந்து உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டுக்கு பிள்ளை. அது வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இன்னுமே தேயாங் வந்து நம்ம மேலே பாசமே இல்லை. ஏன்னா கடைசி டைமில் கூட என்ன சொல்லியிருப்பான், அவங்கள தூக்குறதுக்கு கூட தேயாங் யோசிச்சிருப்பான். அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து நீங்கள் தேயாங்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உங்கள் பேபியை மட்டும் பார்க்குறீங்க. எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம குழந்தைய நல்லா தானே பார்த்துக்கிட்டுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அப்புறம் வந்து இப்படி எப்படி சொல்லனா ஒரு 5 மந்த்துக்கிட்ட ஆகுது. உங்கள் பேபிக்கு ஒரு 5-6 மந்த் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நியூஸு, உங்கள் ஃபோன் கீழே பொத்துன்னு கீழே போட்டால் அழுறீங்க. என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல. பயங்கரமாக அழுறீங்க. என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் ஆக்சுவலி தூக்கலை. நீங்கள் ஓடுறீங்க பயங்கரமாக. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. உங்கள் அப்பா வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறதால நீங்கள் அங்கே போய் உட்காந்து பயங்கரமாக அழுறீங்க. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, எங்கள் அப்பாலாம் என்னை விட்டு போகமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக உட்காந்து அழுறீங்க. உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு. நானே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பா உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். பட் ஆனால் இப்போ உங்கள் அப்பா உங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக முடியலை. உங்களால் ஜீரணிக்கவே முடியலை. அந்த விச்சுவல்லாம் எல்லாம் நடக்கு. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் மைண்டை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அழுக கூட மாட்டிக்கிங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. தெய்வம் அப்படியே உங்களே பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனுக்கு உங்களை பார்க்கவே ரொம்ப பயப்படுறான். என்னடா அப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ அழுதா கூட ஏதாச்சும் சொல்லலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் அழுதிங்க. அதுலேருந்து அப்படியே இருக்கீங்க. எல்லா விஷயங்களும் நடக்கு. தெய்யாங்க தான் பண்ணுறான் எல்லாமே. ஏன்னா பையன் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியாது. தேயாங் தான் பண்ணுறான். எல்லாமே பண்ணுறான். உங்கள் அப்பாவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது சரி நீங்கள் பயங்கரமாக அப்படி உட்காந்துக்குங்க. அழுகலாம் இல்லை. எல்லா விஷுவலும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்கிறாங்க. யார் பேச்சுமே நீங்கள் கேட்கல. அப்படி உட்காந்துருக்கீங்க. தேயாங் அங்கே தான் இருக்கான். நைட் ஆகுது. அப்படி மறுநாள் ஆகுது. மற்ற எல்லா ஒர்க்கையுமே தேயாங் பார்த்துக்கிட்டு தான். அப்படி என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல. 2 டேஸ் ஆகுது. சாப்பாடு கொடுத்தா கூட குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க, ஃபீட் பண்ணுறீங்க. அதை தவிர ஒரு ஆள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிங்க. இப்படி 2 டேஸ் ஆகுது. ஒரு அங்கிள் ஆக்சுவலி வராங்க. அவங்க யாருன்னா, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஆக்சுவலி பேசுகிறாங்க. உங்கள் அப்பா சாகுறதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையுமே உன் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்கம்மா. நீங்கள் எப்படி ஷாக்காகி திரும்புறீங்க. அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. அப்பாவை டாக்டர்கிட்ட கூட்டு போய் காப்பாற்றிருக்கலாமா? இல்லைம்மா, உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம்மா. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், இன்னொரு அட்டாக் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உசுரோடு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு.
ஆனா இத உங்ககிட்ட ஏன் சொல்ல வேண்டான்னு சொன்னோம் அப்டின்னா, ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு வளகாப்பு இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் உங்க அப்பாவுக்கு இந்த மாரி இந்த இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் போல. உங்க அப்பா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. இதனால கண்டிப்பா நம்ம இதாக போறது கிடையாதுன்னு தெரிஞ்சு தான், அந்த வளகாப்புமே அவ்ளோ கிராண்டா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புடிச்ச நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. உங்க குழந்தை பிறக்கும்போது கூட அவ்ளோ விஷயங்கள் ஆக்சுவலி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆக்சுவலி ஒரு லெட்ரு உங்ககிட்ட வந்து குடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்டின்னா, இந்த லெட்டர் நீ படிக்கும்போது கண்டிப்பா அப்பா உன் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேம்மா. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அப்பா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்ம்மா. லைஃப்ல எப்பவுமே கலங்கி போயிறாதம்மா. உனக்கு யாருமே இல்லன்னு சொல்ட்டு, என் பிள்ளை படுற கஷ்டம் என் பிள்ளை கண்ணுலே தெரியுது. உனக்கு வந்து எதுவுமே இல்லனாலும், அப்பா உனக்குன்னு நெறைய சேர்த்து வச்சிருக்கேம்மா. அத வச்சு நீ லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியா இரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையுமே அவங்க குடுக்குறாங்க. உங்க அப்பா உங்களுக்காக நெறைய பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எல்லாமே உங்களுக்கு குடுக்குறாங்க. நீங்க அந்த லெட்டர வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுறீங்க. அதில உங்க அப்பா நெறைய சொல்லியிருக்காங்க. "சாரிம்மா, என்னால உன் கூட இதுக்கு மேல இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சென்டிமென்ட்டா பேசியிருக்காங்க. அத இந்த லெட்டர பார்த்து நீங்க அந்த இடத்துல அப்படி பிரஸ்ட் அவுட் ஆகி அழுறீங்க. பயங்கரமா அழுறீங்க. தேயாங் தான் வந்து கன்வின்ஸ் பண்றான். டக்குன்னு அந்த லெட்டர எடுத்து பார்க்குறான். அப்பதான் அவனுக்கே புரியுது உங்க அப்பா லெட்டர் எழுதி வச்சிருந்தது. அப்புறம் வந்து நீங்க அப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தேயாங் தான் உங்கள கூட்டு வரான். ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க தேயாங்கே திட்டி விட்டுட்டீங்க. அவன் ரொம்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பாசம்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரியுமா? என் ஸ்டேஜ்ல நின்னு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இப்ப எந்த மாரி ஸ்டேஜ்ல தெரியுமா நான் நிக்கேன்? எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. எனக்குன்னு யாருமே கிடையாது. என் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேங்காய் பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறீங்க. எனக்கு நீ ஏன் என் லைஃப்குள்ள வந்த? என் லைஃபே நீ நரகமாயிட்ட. எனக்கு உன்ன புடிக்கல. எனக்கு உன்ன புடிக்கல சொல்லிட்டு தேங்காய் திட்டுறீங்க. எனக்கு நீ வேண்டாம். என்னைய விட்டுரு. நான் எங்கேயாச்சும் போயிருந்தேன். எனக்கு நீ யாருமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தேயாங்க திட்டுறீங்க. அவன் புரிஞ்சுக்கிடுதான். நீங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறதால தான் நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவன் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான். போனதுக்கப்புறம் அவன் தான் சாப்பாடுலாம் வந்து உங்களுக்கு குடுக்குறான். ஆனா ஊட்டிலாம் விட மாட்டான். எப்பவும் போல சாப்பாட கீழ தான் வைக்கிறான். நீங்க சாப்பிட்டே இல்ல. அவன் சொல்றான், "இங்க பாரு ஒயன் சாப்பிடு" அப்படின்னு. எனக்கு தான் வேண்டாங்கிறோம்ல. நான் எடுத்துட்டு போங்க. எவ்வளோ நாள்டி நீ இப்படி இருக்க போற? எப்படியோ போற. உங்களுக்கு என்ன? உங்கள பொறுத்தவரைக்கும் நான் எப்படினாலும் இருந்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க குழந்தை நல்லா இருக்குல்ல, அத மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஏன் என் மேல இப்போ புதுசா என்ன உங்களுக்கு கன்சோல் இருக்கா? இல்ல இவன் மேல இவங்க அப்பா இல்லன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது ஒரு அனுதாபத்துல பேசுறீங்களா? எனக்கு யாரும் அனுதாபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. என்ன பார்த்துக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏங்க ரொம்ப திட்டி தான் விடுறீங்க. அவனும் என்ன செய்றதுன்னே தெரில. அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அப்படியே தான் கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த சைடு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தப்பான முடிவுக்கு போறீங்க ஆக்சுவலி. உங்களுக்கு வந்து இந்த லைஃபே பிடிக்கல. இருக்கிறதே பிடிக்கல. உங்க குழந்தைன்னு யோசிக்கிறீங்க. அந்த ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறீங்க. ஒரு லெட்டர் எழுதுறீங்க. என்னுடைய சொத்து எல்லாமே என்னுடைய பிள்ளைக்கு தான் சேரும். என் பிள்ளைக்கு மட்டும் தான் சேரும் சொல்ட்டு, அவ்ளோ சொத்தும் என் பிள்ளைக்கு மட்டும்தான். அவனுடைய லைஃபு வந்து கண்டிப்பா செட்டில் தான். நானே அவனுடைய ஃபர்ஸ்ட்டு பிள்ள அவன் வளர்க்குறத நான் பார்த்துருக்கேன். அவன் எவ்வளோ பாசமா வளர்த்துருக்கான்னு சொல்ட்டு. அவன் அதே மாதிரி இந்த குழந்த மேலேயும் அவன் ரொம்ப பாசமா தான் இருக்கான். நான் எங்க அப்பா கூடயே போயிருந்தேன். எங்க அப்பா இருக்க இடத்துக்கே நான் போயிருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுறீங்க. அங்க கரெக்ட்டா தேயாங்க வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து வெட்டி வச்சு அதில ஒரு கத்தி இருக்கும் போல. டக்குன்னு அந்த கத்தி எடுக்குறீங்க. எடுத்துட்டு நீங்க வந்து உங்க கைய இப்டி வெட்டுற மாரி வார்னீங்க. டக்குனு யாரோ கதவு தட்டுற சவுண்டு. யார்டா அப்டின்னு பார்த்தா, ஆக்சுவலி உங்க அத்தை. அவங்க வந்து ஒரு சூப்பு குடுக்குறதுக்கு வந்திருப்பாங்க போல. "இங்க பாரும்மா, சாப்பிடாமலாம் இருக்காத. உனக்குன்னு ஒரு குழந்த இருக்கு." அப்டிலாம் சொல்லிட்டு பேசுறாங்க. பட் ஆனா எதுவுமே உங்களுக்கு வந்து மண்டைக்கு ஏறுன மாதிரியே இல்ல. நீங்க சரி, சரின்னு சொல்ட்டு, நீங்க அந்தால இப்டியே சரி, சரின்னு சொல்ட்டு நீங்க வந்து எப்டி சொல்லனா, அப்டியே தான் இருக்கீங்க. சரி, சரின்னு சொல்ட்டு. அப்புறம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்டின்னா, அவங்க போனதுக்கப்புறம் உங்க கைய வந்து நீங்க கிழிச்சுக்கிட்டீங்க அப்டிங்கிறதால, அப்டி பிளட்டெல்லாம்
அப்படியே கொட்டுது. அப்படியே படுக்குறீங்க. கண்லாம் உங்களுக்கு அப்படி கலங்குது. உங்களுக்கு லைஃபே வெறுத்துட்டீங்கன்னே சொல்லிக்கலாம். வாழவே புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உங்க பிளட்டா கிடக்கு. நீங்க இப்படி கைய இப்படி வச்சிருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இப்ப எப்படி படுத்துருக்கீங்க அப்படின்னா, நேரா பார்த்தா அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோ தெரியும். அப்படி மாரி தான் இருக்கிறீங்க. அந்த டைமுன்னு பார்த்து அந்த எப்படி சொல்லனா, அப்படி படுத்துருக்கீங்க. பிளட் லாஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த சைடு தேயாங்க்கு ஒரு மாதிரி உறுத்துது. மனசுலாம் ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு. அது ஏன்னே தெரியல. அவன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனால கிளாஸ் எடுக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி மனசுலாம் அப்படியே உழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஏன் இப்படி மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியில வரான். வெளியில வந்து சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அவங்க வந்து தள்ளி எங்கேயோ நிற்கிறாங்க போல். டிவி ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல். அப்படிங்கிறதால அவங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண் அப்படி பிளர் ஆகுது. அந்த ஃபோட்டோ அப்படி பிளர் ஆகி தெரியுது. அப்போது அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக பொத்துன்னு கீழே விழுது. அந்த சவுண்ட் ஆக்சுவலி ரொம்ப ஹெவியாக கேட்குது. அப்படிங்கிறதால அவங்க அத்தைக்கு ஆக்சுவலி அந்த சவுண்டு கேட்டுருச்சு. என்னடா ஃபோட்டோ மேலே விழுது, ஒய்னு எதோ கோவப்பட்டு எதுவும் ஃபோட்டோ தூக்கி எரிஞ்சிட்டாளா, ஐயோ தேங்க வந்தால் ரொம்ப கோவப்படுவானே, நம்ம போய் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அடித்து பிடிச்சி இந்த சைடு ஓடி வராங்க. ஒய்யன் ஒய்யன் ஒய்யன்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலி எடுக்கிற மாதிரியே தெரியலை. தேயாங்க ஆக்சுவலி இந்த சைடு வந்து உங்களோட ஃபோன் அவனுக்கு வந்து ஃபோன் எடுக்கலன்னு சொல்லணுன்னா அவனுக்கு மனசு ரொம்ப நெருடலாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அவன் இந்த சைடு வீட்டுக்கே வந்துட்டான். வீட்டுக்கு என்ன தேயாங்க தட்டத்தில் வரோம், ஐயோ உள்ளே ஃபோட்டோ வர நொறுங்குன சவுண்டு கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து நீங்கள் ஐ மீன் தேயாங்க வந்து கடன்னு வந்துட்டான் மேலே. அம்மா என்னாச்சு, ஒய்யன் கதவை திறக்க மாட்டுக்கான்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து டக்குனு கதவை போட்டு ஒட்டைக்கிற மாதிரி அவன் வந்து அதை வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். நீங்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் அப்படி பிளட்டு ஃபுல்லாக அந்த பெட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு கையில் உங்களோட அந்த அந்த நைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுருக்கீங்க. அப்படி பெட்டில் படுத்துருக்கீங்க. இந்த சைடு அவனோட ஒய்ஃப் போட்டோ பொத்துன்னு கீழே விழுந்து அது நொறுங்கி கிடக்குது. அவ்வளோதான். தேயாங்க்கு இப்படி ஒரு சீனை பார்த்தோன்னா அப்படியே அவன் கண்ணை அப்படி 2 வியர்டாக ஆகுது. ஆக்சுவலி நான் இந்த பாட்டை நான் அங்கேயே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, பாய்.